ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல டைல் சீரீஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து சூஸ் பண்ணது சோமெனி அப்படிங்கிற ஒரு பிராண்டோட டைல் தான். ஸோ அதையே நான் சூஸ் பண்ணேன். அதே மாதிரி டைலை பொறுத்த வரைக்கும் வாங்குறதுலையா இருக்கட்டும், லே பண்றதுலையா இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் வரும், எங்கெல்லாம் ஸ்கேமிங் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சோமெனி டைலை சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து நாங்க இருக்க ஏரியால ரொம்ப டாப் பிராண்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோமெனி இல்லைன்னா கஜாரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே பிராண்டு தான். நம்ம ஊர்ல அப்படி கிடையாது, நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஈவன் பெண்டபிள் டைல்ஸ்லாம் கூட வருது, நீங்க கண்டிப்பா அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். எங்களுக்கு இங்க வேற ஆப்ஷன் கிடையாது, யாரையும் நம்பவும் முடியாது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் பிராண்டை நோக்கி ஓட வேண்டியதா இருந்தது. ஸோ இதுலயுமே நான் சோமெனியை சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரீசனா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து இருந்தது. ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அப்படின்னா என்னன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் உங்களுக்கு டைல்ஸ் வந்து எல்லாம் பெரிய ஷோரூம்ல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து எது வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் வந்து மெயினாக போனேன். ஏன்னா கஜாரியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் கிடைக்கல. ஸோ அதனால சோமெனி வந்து சூஸ் பண்ணோம். சோமெனிலே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க, கமர்ஷியல், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து ப்ரீமியம் சீரீஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா அதுதான் வந்து எட்ஜிலலாம் வந்து பெண்ட் ஆகிறதுலாம் அவ்வளோவா இருக்காது, நல்லா சீம்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். அதோட ப்ரைஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட்க்கு 70 rupees கிட்ட வந்திருந்தது. அதே மாதிரி கஜாரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தனியாக மேனுஃபேக்சரர் இல்லை, அவங்க வந்து நார்மலான டைலை வாங்கிட்டு வந்து நேம் மட்டும் போட்டு விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ அதனால ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சோமெனி வந்து அவங்களே ஓன் மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிஃபால்ட்டாக எப்படியா இருந்தாலும் அவங்களாம் குஜராத்தில் இருந்தால் இறக்க போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் இருந்தாலும் நாங்கள் நிறைய விஷயத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் ஆனதுனால சரி வேண்டாம் வம்பே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த சூஸ் பண்ணதுக்கு காரணமே. ப்ரைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருந்தது கம்பேர்ட் டு அதர் டைல்ஸ். அதனால தான் நாங்கள் இதை வந்து சூஸ் பண்ணோம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ இவங்க கிட்ட, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் விற்க மாட்டாங்க, நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட தான் போய் வாங்கணும். ஸோ அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. கைட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 இடத்துல போய் பார்த்துருந்தோம். பட் நாங்கள் என்ன நினச்சோன்னா சரி ஓகே கொஞ்சம் கிட்டவா இருக்க ஆள் கிட்ட போயிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டிலேருந்து ரீச்சபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க கிட்ட போயிருந்தோம். ஸோ என்ன ஸ்கேமிங் அங்கே நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைல் வந்து ஒரு ப்ரைஸ் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 80 rupees ஒரு டைல் சொல்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்கள் இவங்க கிட்ட போனீங்கன்னா இந்த ப்ரைஸ் கிடைக்கும், 70 rupeesக்கு கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா எஸ் அவங்க வந்து அதே மாதிரி 70 rupeesக்கு கோட் பண்ணுவாங்க. பட் நமக்கே தெரியாமல் நம்ம வந்து பொருளை மட்டும்தான் வாங்குறதுல கடிவாளம் கட்டின மாதிரி இருப்போம். அந்த ப்ரைஸை அப்படியே தூக்கி உங்களுக்கு டெலிவரி சார்ஜில் வந்து போட்டுடுறாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே வந்து இந்த மரமண்டைக்கு என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கேல்குலேட் பண்ணி, ஏன்னா அந்த டைமில் எங்களால் உட்காந்து கேல்குலேட் பண்ணுற அளவுக்குலாம் பொறுமை இல்லை, இதுக்கே பார்த்து தான் பண்ணோம். ஏன்னா நாங்கள் ப்ரைஸை கம்மி பண்ணணும் அப்படின்னு மைண்டில் இருந்துமே தவிர டெலிவரி சார்ஜில் வந்து கோட்டையை விட்டுருவோம் அப்படின்னு நான் நினைக்கல. எங்களுக்கு அங்கே பெரிய லாஸ் தான். என்ன ஆச்சுன்னா அப்படியே அந்த டைலோட ரேட்டு மொத்தமாக அவங்க எம்ஆர்பி ரேட்டை கிட்ட வந்து எங்களுக்கு அந்த டெலிவரி சார்ஜ் டபுள் ஆக்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அது பெரிய லாஸ் தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோட் கொடுக்குறாங்க. ஃபைனலாக வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டாக சீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சேஃபாக இருந்துக்கங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டைலோட ரேட்டை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து கேட்டுக்கணும். லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி தெளிவாக வந்து முடிவு பண்ணுங்க. ஏன்னா எங்களை மாதிரி நீங்களும் ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி டெலிவரி சார்ஜ் அப்படிங்கிறது உங்கள் வீட்டிலேருந்து கடைக்கு வந்து எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் டெலிவரி சார்ஜ் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து டைலோட ப்ரைஸ் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரமாக போயிட்டீங்க அப்படின்னாலும் டெலிவரி சார்ஜில் அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பி சேஃப். கடையை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவா இருந்துக்கங்க. சோமெனி டைல்ஸோட ப்ரோஸ் என்ன அப்படிங்கிறது நான் வந்து சொல்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இருந்தது. அதே மாதிரி மேனுஃபேக்சர்ஸ் அவங்களே மேனுஃபேக்சர் பண்றது அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில அந்த பெண்ட் எல்லாம் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் மெயினா பார்த்து தான் இந்த சோமெனி வந்து நான் சூஸ் பண்ணேன். இப்போ கான்ஸ் என்ன அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். ஸோ ப்ரீமியம் ரேஞ்சில் இவங்க சொன்னது வந்து கண்டிப்பா அந்த பெண்ட் எல்லாம் இருக்காது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அது எல்லாம் உருட்டு தான். அதுலேயுமே பயங்கரமாக பெண்ட் இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா நாங்கள் அதுக்காக தான் ப்ரீமியம் இதுவே போகணும், இல்லைன்னா ஸ்டாண்டர்டே போயிருக்கலாம். பட்
அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட்லாம் ஆகலை, சும்மா உருட்டு தான் போல இருக்காது. நெக்ஸ்ட்டு எங்கே வந்து ஸ்கேமிங் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டைல் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வாங்கும்போது எந்த அளவுக்கு வேஸ்டேஜ் வந்து அக்செப்டபிள்னு பார்த்துக்கோங்க. பொதுவாக 5% வேஸ்டேஜை வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது 5% வரைக்கும் ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா அவங்க பொறுப்பு இல்லை, சம்டைம்ஸ் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. பட் அதுக்கு மேலே வேஸ்டேஜ் ஆச்சு அப்படின்னா, டைல்ஸ் உடஞ்சி போய் வந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெளிவாக பேசிக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு டைல் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து யாராக இருந்தாலும் செக் பண்ண மாட்டோம். ஏன்னா பாவம் அவங்க தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா 2 பேர் எடுத்துகிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து பேக் டு பேக் வரும்போது நம்ம வந்து பிரித்து செக் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது உடஞ்ச டைல்ஸ் இருந்தது அப்படின்னா லாஸ்ட், அதாவது அவங்க வைக்கும்போது லாஸ்ட்டாக வச்சிடுறாங்க. நமக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது ஃப்ரண்ட்டில் வச்சுருவாங்க. ஸோ நம்ம அதை வந்து பார்க்கவே மாட்டோம். ஃபைனலாக வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேக்கெட்டை பிரித்து ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அதே மிஸ்டேக் தான் நாங்களும் பண்ணோம். நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், பாவம் அவங்க தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கன்சர்ன் பார்த்துட்டு அமைதியாக இருந்துட்டு, அவங்க எல்லாம் டெலிவரிலாம் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் செக் பண்ணிக்கலாம் டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாக்ஸை பிரித்தோம். ஒன்றுமே இல்லை, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாத்தையும் லே பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக இருந்த 4-5 பாக்ஸை பார்க்கும்போது தான் தெரியுது, அது லிட்ரலி உடஞ்சி போன டைல்ஸை தான் அவங்க பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்கேமிங்கும் அவங்களுக்கு நல்லா தெரியும், அது உடஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாங்கள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு வந்து வாங்கிட்டு வந்ததுக்கும் லே பண்ணதுக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 days கேப் வந்துருச்சு. ஸோ அதனால் எங்களால் திருப்பி போய் கேட்கவும் முடியல. அது லிட்ரலி ஸ்கேமிங் தான், அது நல்லா தெரியுது. அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் உடஞ்சா மாதிரி தெரியவே இல்லை. அது எப்படி ஸ்பெசிஃபிக்காக அந்த டைல்ஸ் மட்டும் உடஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் தெரியல. ஏன்னா வந்து லாஸ்ட்டாக வச்சுருந்த அந்த 5 பாக்ஸ் டைல்ஸ் மட்டும் உடஞ்சி போயிருக்கு. அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. என்னடா இது இப்படி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி கூடவே வந்து குட்டி குட்டி டைல்ஸ் பால்கனிக்கு போடுறதுக்கு 1 by 1 டைல்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். அதுலேயும் இதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது எல்லாமே பின்னாடி போயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ அதை நாங்கள் எடுக்கும்போது தான் தெரியுது, அதில் ஒரு 2 பாக்ஸ் 5 to 6 பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக 2 பாக்ஸ் டைல்ஸ் வந்து உடஞ்சி போயே தான் வந்திருந்தது. எனக்கு அது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ நீங்கள் டைல் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பரவாயில்ல, அவங்க ஒன்றும் நம்ம பைசா கொடுத்து தான் வாங்குகிறோம், அதனால் பாவம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாவமாக உட்கார வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்லையே வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. மேபி யாருன்னா கிளவராக இருந்தாங்கன்னா நடுவில் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு டைல்ஸை வந்து சைடில் அட்டையை கிழிச்சு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் செக் பண்ணி வாங்கினா தான் நமக்கு லாபம், இல்லைன்னா அது பெரிய லாஸாக போய் முடியுது. நாங்கள் திருப்பி அப்புறம் அந்த உடஞ்சி போன டைல்னால நாங்கள் திருப்பி ஒரு 4 பாக்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த 4 பாக்ஸ்க்கான டைலுக்கான ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் டெலிவரி சார்ஜ் 2000 ரூபா போட்டுட்டாங்க. ஸோ இது வந்து பெரிய தலைவலியாக எங்களுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துலலாம் ஸ்கேமிங் நடக்குது. ஸோ தெளிவாக இருந்துக்கங்க. நெக்ஸ்ட்டு, வேலை தெரிஞ்ச ஆட்களை மட்டும் லேயிங்க்கு விடுங்க. வேலை தெரியல அப்படின்னாலும் பிரச்சனை தான். இங்கே தெரியும் இல்லையா, நார்த்தில் இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் வேலை தெரியுமானே எனக்கு தெரியல. நம்ம ஊரில் இவ்வளோ மோசமாக, இதுக்கே 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள் வீட்டிலலாம் டைல் போட்டது. பட் அப்பயே நல்லா நம்ம ஆட்கள் நல்ல வேலை செஞ்சுருந்தாங்க. எந்த ஒரு நொட்டை சொட்டை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, எந்த இடத்துலையும் போலும் வந்து இல்லை. பட் இங்கே நாங்கள் விட்டுட்டு அவஸ்தைப்பட்டுட்டோம். இதுக்கே செக் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொன்னோம். நாங்கள் ரொம்ப ஹரிபரியில் வேறு இருந்தோம். ஸோ எங்கள் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. நாங்கள் வந்து பெருசாக வெயிட் பண்ணுற டைம் கொடுக்காததுனால எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையாயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் ரெண்டட் ஹவுஸில் இருந்ததுனால திருப்பி டப்புன்னு வீட்டுக்கு வந்துடணும், அதுக்கு மேலே ரெண்டு இஎம்ஐயும் கட்ட முடியாதுன்றதுனால ஹரிபரியில் இருந்ததுனால அவங்களுக்கு அது அட்வான்டேஜாக போயிடுச்சு. பால்கனிக்கு ஃபஸ்ட்டு போட சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க போட்டுட்டு கிரவுட்லாம் பண்ணாததுனால தண்ணிலாம் ஊற்றி செக் பண்ண முடியல. ஸோ வாட்டை வந்து பார்க்க முடியல. இவங்களுக்கு வேலை தெரியும், 25 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அந்த ஆள், வேலை செஞ்சவர். ஸோ நாங்களும் வந்து நம்பி சரி ஓகே எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தானே அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம். கான்ட்ராக்டரை நம்பி விட்டோம். விட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கான்ட்ராக்டரு லேபரை ஏமாத்தினார், லேபர் எங்களை ஏமாத்தினார். இப்படி தான் போச்சு. ஸோ கடைசியில் நாங்கள் ஃபைனலாக வந்து லாஸ் பண்ணது தான் நிறைய.
அவ்வளோ சிமெண்ட்ஸு அவ்வளோ இது வாங்கி கொடுத்துமே வந்து ப்ராப்பராக லே பண்ணாதனால நிறைய இடத்துல போலாக இருந்து கிராக் விட ஆரம்பிச்சிச்சு டைல். ஸோ இந்த பிரச்சனையும் நடந்தது. ஈவன் நாங்கள் வந்து ஸ்பேஸிங்க்கு வந்து ஒரு இது விற்கிறாங்க. ஸோ நான் ஸ்பேஸர் வந்து வாங்கி கொடுத்தேன். அதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு கூட தெரியல. கேட்டால் எங்களெல்லாம் நம்புங்க, நாங்களாம் நல்லா தான் வேலை செய்வோம், இந்த மாதிரி பொருளை நம்ப ஆட்கள் நாங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசினாப்புல. நான் கூட சரி ஓகே பாவம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் போல இருக்குது, நம்ம தான் தேவையில்லாத கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணுறோன்னா அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு. லைக் ஸ்பாயில் ஆனது தான் மிச்சம். நிறைய சிமெண்ட்ஸ்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கால்குலேஷன் இருக்குது, இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ சிமெண்ட் இவ்வளோ மண்ணு தான் தேவைப்படும் அப்படிங்கிறது. பட்டு அந்த ஆள் வந்து சரியாக வேலை செய்யாததுனால டபுள் த எக்ஸ்பென்சிவாக சிமெண்ட்டுக்கும் மண்ணுக்குமே செலவாச்சு. அகெயின் அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவும் அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரு ஆளுக்கு வேலை தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்க. இது எப்படி செக் பண்ணி நம்ம ஹையர் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ஊரில் யாராவது டைல் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க, வீடு கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரெஃபரன்ஸ் பேஸில் நீங்கள் வந்து ஒரு லேபரை ஹையர் பண்ண பாருங்கள். வேலை தெரியுமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. வேலை தெரியல ஆட்களை வந்து தயவு செஞ்சு நீங்கள் ஹையர் பண்ணாதீங்க, உங்களுக்கு தான் அது லாஸாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு வேலை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல வேலை தெரிஞ்ச ஆட்களாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஒரு ரூமுக்கு விட்டு பாருங்கள், ஒரு சின்ன ஏரியாவுக்கு. அதை நல்லா பண்ணியிருக்காங்களா, ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ண சொல்லுங்கள். க்ரௌட் பண்ணல அப்புறம் பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னாலும் விடாதீங்க. க்ரௌட் பண்ண சொல்லிட்டு நல்ல வாட்டம் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதையும், வாட்டர் ஃப்ளோவோ இல்லை வந்து அந்த கோலிலாம் வச்சு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ரூமுக்கெலாம் வந்து பாஸ் பண்ணுங்கள். இது நாங்களும் பண்ணியிருக்கணும். பட் அகெயின் நான் இதுக்கே வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணோம். பட் இருக்கிற இடம் சரியில்லை, அதனால நாங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ நாங்கள் லூஸ் பண்ணதை நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அவுட்லைன் ப்ரைஸிங்காக வந்து பார்த்தீங்கன்னா 110 rupees கிட்ட ஆகும், இன்க்ளூடிங் லேபர், மண், சிமெண்ட்டு, டைல்ஸ் எல்லாம் சேர்த்துமே இவ்வளோ தான் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து 2023 என்ன ப்ரைஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். 2024 என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத லோக்கலில் 4-5 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து ஆட்களை விடுங்க. அதே மாதிரி ஒரே ஒருத்தர்கிட்ட டேரெக்டாக போய் இது பண்ணாதீங்க. 4-5 பேர்கிட்ட காம்படிட்டிவ் கொட்டேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டைலே வந்து ஒட்ட தெரியாத ஆட்கள் தான் நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி சொதப்பியாச்சு. அடுத்து வந்து கிரவுட்டிங்க்கு நாங்கள் கொடுத்த மெட்டீரியலே என்னன்னு தெரியாத ஆள். ஆனால் கேட்டது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம்க்கு 1500 2000 கேட்டார். எனக்கு வந்து இருந்த அந்த டென்ஷனில் வந்து எங்களுக்கு அவ்வளோ கோவம். எனக்கு ஒரு டைலை ஒழுங்காக போட தெரியல உனக்கு, நீ வந்து கிரவுட்டிங் கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆனேன். ஏன்னா நாங்கள் கொடுத்தது வந்து எப்பாக்சி பேஸ் கிரவுட்டிங். ஏன்னா பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் கிரவுட் பண்ணோம் அப்படின்னா பழைய இருந்த வீடு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மொத்தமாக வாட்டர் சீப்பேஜ் ப்ராப்ளம் இருந்தது. நான் அந்த பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு தான் எப்பாக்சி கொடுத்தேன். ஆனால் அதையே என்ன மெட்டீரியல்னே தெரியாமல் தண்ணியில் கலக்கி ஸ்பாயில் பண்ணிட்டாரு. சரி ஓகே வேலை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சாமி நீ கிளம்பு நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு மொத்த வீட்டுக்கும் நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்த்து தான் நாங்கள் கிரவுட் பண்ணோம். ஏன்னா நான் அவங்க வந்து கேட்டது வந்து பெரிய அமௌண்ட்டு. லைக் வெறும் கிரவுட்டிங்க்கு மட்டுமே பாத்ரூம் மட்டும் 3000 கேட்டிருந்தாங்க. வீடு ஃபுல்லாக போடுறதுக்கு வந்து 4000 கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க எப்பாக்சி கிரவுட் பண்ணுறதுக்கு. ஒரு கிரவுட்டிங்க்கு இவ்வளோ அமௌண்ட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது டைலாக பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் கேட்டதும் அவங்களுக்கு நான் பணம் கொடுக்கறது கூட பரவாயில்ல, வேலை தெரிஞ்சு அதை ப்ராப்பராக பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. அவங்களுக்கு அந்த மெட்டீரியல்னால் என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நான் தான் சொல்லணுன்ற மாதிரி இருந்தது. ஸோ ஃபைனலி ஒரு கும்பிட போட்டுட்டு நானே பண்ணிக்கிறேன், நீ எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக பாத்ரூம் எல்லாமே வந்து நாங்களே உட்காந்து அந்த கிரவுட் எப்பாக்சியை மிக்ஸ் பண்ணி ஃபுல் வீட்டுக்கும் நாங்களே கிரவுட் பண்ணி முடித்தோம். என் மணி எனக்கு சேவ் ஆச்சு. ஏன்னா எனக்கு அதுக்கு மேலேயும் தாங்கலை, ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். இவங்ககிட்டலாம் சண்டை போட்டு இதுக்கு மேலே சண்டை போட தெம்பில்ல, நானே பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. உட்காந்து மேபி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் சீக்கிரம் பண்ணிகிட்டு இருக்க முடியும். பட் இங்கே எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஆட்கள் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பொருளை வாங்கி கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த ஸ்பேஸரும் அப்படி தான் வேஸ்ட்டாக போச்சு. அவங்களுக்கு யூஸே பண்ண தெரியாமல் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ பார்த்துக்கங்க, இதுதான் சோஃபார். இங்கெல்லாம் ஸ்கேமிங் நடக்கும். ஒரு வேலை தெரியும் அப்படின்னு சொல்லி
அதை பண்ண தெரியாமல் போகிறதும் வந்து ஸ்கேமிங்கில் தான் வரும். அதுவும் ஏமாற்றுத்தனம் தான். உங்களுக்கு தெரியலனா தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஏன்னா நல்ல வேளை அவரை தான் வந்து நாங்கள் கவுண்டர் டாப்பே போடுறதுக்கு வந்து போடுற மாதிரி இருந்தது. அவரை கூப்பிட்டு தான் ஃபைனலாக அந்த கல்லை கூப்பிட்டு போய் காட்டும்போது இது என்ன பத்தர், அதாவது பத்தர்னா ஹிந்தியில் வந்து ஸ்டோனுன்னு அர்த்தம், இது என்ன கல் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அப்போ தான் புரிஞ்சுது, ஓகே மனுஷனுக்கு வேலை தெரியல, வாய் ஊதாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வேணாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவரை அனுப்பிச்சிட்டு நாங்கள் ப்ராப்பராக அந்த இடத்துலையே ஹையர் பண்ணி அவங்க அந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததை நாங்கள் செக் பண்ணோம். அவர் அங்கே தான் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் தான் வந்து அந்த கல்லை கட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் தான் நானோ ஒயிட்டை வந்து தனியாக கூப்பிட்டு பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வேலை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கங்க. மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீக் வர question செக்ஷனில் வந்து நான் உங்களுக்கு அதை ஆன்சர் பண்ணுறேன். I hope you like this video. Thank you for watching. See you in the next video.